இன்னைக்கு இறந்திருக்கிறது ஒரு தலித் பெண். திருமாவளவன் நீங்க என்ன போனீங்க? ஐயா திருமாவளவன் எங்க போனீங்கன்னு சொல்லுங்க ஐயா. ட்ரம்ப் ஃபைட்டர் வாங்க வெளில வாங்க. இதே ஒரு அதிமுக ஆட்சி காலத்துல இதே ஒரு தலித் பெண் இதே மாதிரி இறந்திருந்தா இந்த ஆள் சும்மா விட்டுருப்பாரா? எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. இந்த திருமாவளவன் நீங்க யாரு நீங்க தலித்துகளுடைய பிரதிநிதினா நீங்க அறியப்படுறீங்க. இன்னைக்கு ஒரு தலித் பெண் சுருக்கமாட்டி இறந்திருக்கு. அதுக்கு காரணம் ஒரு திமுக எம்எல்ஏ அவருடைய ஆட்கள். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தான் தலித்துக்களோட பிரதிநிதியா? அந்த தலித்துக்களை கொண்டு வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிற நீ எல்லாம் என்ன மனுஷன்? எனக்கு புரியல. எப்ப பார்த்தாலும் தலித் பிரதிநிதி தலித்துக்கு நான் தான் நிப்பேன். காரிட்டு அவனுக்கு மூஞ்சிலத்துக்கு போட போறாயா? பார்த்து இருந்துக்கையா திருமாவளவன். நீங்க தான் சொல்றேன் ராஜபக்ச கொண்ட கை குடுக்கீங்களா? அதுதான் இறுதியா உங்களுக்கு. இப்படி இன்னைக்கு தலித் சமுதாய மக்களுக்காக யாருமே இல்லாத காலத்துல தமிழக வெற்றி கழகம் ஒரு கழகம் நிக்குது. விஜய் அவர் நிக்கிறார். சும்மா சொம்படிக்கிறதா நான் சொல்லையா? இன்னைக்கு 120 மாவட்ட செயலாளர்கள் தாவைக்காவல. அதுல 36 மாவட்ட செயலாளர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள். 70 வேட்பாளர்கள் 233 தொகுதி நிக்கிறாங்கல்ல. ஒரு தொகுதியை விட்டுட்டு அந்த 233 தொகுதியில 70 வேட்பாளர்கள் தலித் வேட்பாளர்கள். வெறும் தனி தொகுதியில் மட்டும் இல்ல பொது தொகுதியில இன்னைக்கு நிக்கப்பட்டு நிறுத்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துல. இன்னைக்கு புரியுதா எந்த கட்சி இன்னைக்கு தலித் சமுதாயத்துக்கு நிக்குதுன்னு தெரியுதா? இன்னைக்கு இந்த 8000 கூப்பன் இப்பதான் தர பண்ணிருக்காங்க. இந்த 8000 கூப்பனை இன்னும் கொடுக்க கூடாது. இப்பதான் வாரி தூக்கி இதனால என்ன பண்ணிருந்தீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு அக்கிரமணியம் கொடிகட்டி பறக்குதியா தமிழ்நாட்டுல? இதுக்கெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதே கதிரவனுக்கு இவ்வளவு ரவுடித்தனமான கதிரவனை அன்னைக்கே நீங்க விசாரணை இடத்துல கொண்டாந்து உனக்கு சீட்டு கிடையாதுயா. உங்க ஹாஸ்பிட்டல்ல கிட்னி திருடு நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை இட்டு மூட்டாங்க. எது நீங்க இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாதுன்னு அரசு இழுத்து மூடிருக்காங்க. ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏதோ லாக் ஆயிருக்காப்ல. ஸ்டாலின் லாக் ஆயிருக்காப்ல. இது என்னன்னு விசாரிக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட திருடுங்களா நான் சீட்டு கொடுப்பேன் அப்படின்னா ஏதோ மேட் இருக்குன்னு வச்சுங்களேன்.